ஹாய் மக்களே, இவங்கடா நடந்து போயிட்டு இருக்கான் அப்படிதானே பாக்குறீங்க. ஆமா, நான் இப்போ கிளம்பக்கு பஸ் ஸ்டாண்ட்ல தான் இருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கூட்டிட்டு ஒரு தெய்வீக பயணம் போக போறேன். அதாவது சிவனை நோக்கி புறப்பட போறேன். நீங்களும் என் கூட சேர்ந்து வாங்க, நம்ம ஒன்னா போலாம். பாய். சொல்ல மாட்டேன். அதுக்கு முன்னாடி என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது சிகேஎஸ் வியூ, உங்களுக்கான வியூ. நாங்கள் கரெக்டாக ஒரு 9:15 போல் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டோம். இங்கேயே 2 பிளேஸ் இருக்குது. ஒன் சைட் பார்த்தீங்கன்னா எம்டிசி, அதாவது சென்னை லோக்கல் பஸ் ஸ்டாண்ட் நிற்கும். ஆனால் அனதர் ரெண்டு பார்த்தீங்கன்னா வேறு டிஸ்ட்ரிக்ட்க்கு போகிற பஸ் ஸ்டாண்ட் நிற்கும். ஃபார் என்டையர் தமிழ்நாடுக்குள்ளே போகிற மாதிரி. என்ட்ரன்ஸை பார்க்குறப்போ நைட்டில் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. நீங்கள் காசு எடுக்க மறந்துட்டீங்கன்னா இங்கேயே வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ஏடிஎம் இருக்குது, காசு எடுத்துக்கலாம். நாங்கள் திருவண்ணாமலை கிட்ட தான் போகணும். ஸோ அதுக்கான பிளாட்ஃபார்ம் 6 and 7 தான் போகிற மாதிரி இருந்துச்சு. அண்ட் இங்கேயே பார்த்தீங்கன்னா ஒரு புது வகையாக வெண்டிங் மிஷின் வச்சுருந்தாங்க. என்னோட ஆஃபீஸில் பார்த்துருக்க மாதிரியே வாட்டர் கேன்லாம் வாங்கியாச்சு இங்கேயே, கடைக்கு போகாமல். இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா, இங்கே சார்ஜர் போகிறதுக்கான போட்டோன்னு வச்சுருந்தாங்க. ஈச் பிளாட்ஃபார்ம்லையும் ஒரு சின்ன பிளேஸில் கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துட்டு இருந்தாங்க. ஒரு வழியாக லாஸ்ட்டில் எல்லாரும் இங்கே வந்து சேர்ந்துட்டாங்க. நாங்கள் மொத்தம் 13 பேர். எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? இங்கே டிரைவர்ஸ் கிட்ட கேட்டேன், பருவதமலைக்கு திருவண்ணாமலை போனால் கிட்டையா இல்லை வேற ஏதாவது ஸ்டாப் இருக்கா அப்படின்னு. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் போலூர் போயிடுங்க, போலூர் போயிட்டு அங்கேருந்து உங்களுக்கு பக்கம் தான், 20 minutes 30 minutes ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. போலூருக்கான பஸ்ஸும் இங்கே இருக்கும் அப்படின்னாங்க. எல்லாரையும் பக்காவா பக்கத்தில் ஒரே இடத்துல உட்கார வச்சுட்டேன் சேஃபா. கரெக்டாக 11:10 போல் பஸ் கிளம்பிருச்சு. டிக்கெட் ப்ரைஸ் ஒருத்தருக்கு வெறும் 115 தான் டு போலூருக்கு. பட் ஆனால் என்னன்னா, பஸ்ஸு செமி ஸ்லீப்பர் கிடையாது. அது மட்டும் தான் கொஞ்சம் மனசு உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. பஸ்ஸில் லைட் ஆஃப் பண்ண உடனே அந்த ப்ளூ லைட் போட்டிருந்தாங்க. அப்படியே பார்க்க டிஸ்கோ மாதிரி இருந்துச்சு. அதை பார்த்த உடனே லைட்டாக கண் அப்படியே சொக்கிருச்சு. முழிச்சு பார்த்தா போலூர் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துருச்சு. டைம் பார்த்தீங்கன்னா 3க்கு ரீச் ஆகிட்டு போனாங்க. இங்கே பஸ் ஸ்டாண்டில் ரெஸ்ட் ரூம்லாம் கிடையாது. அதனால நடுவில் பஸ்ஸு எங்கேயாச்சும் நிறுத்திருப்பாங்கல்ல, அங்கேயே மறக்காம யூஸ் பண்ணிக்கோங்க. பசங்க டீ குடிக்கலான்னு சொன்னாங்க. அங்கேருந்து கொஞ்சம் தூரத்தில் பார்த்தா ஆவின் ஷாப் தெரிஞ்சுது எங்களுக்கு. டக்குன்னு நாங்கள் ஓடி போயிட்டோம். அங்கே வந்து டீ காஃபி பால்னு எல்லாரும் குடிச்சுக்கிட்டோம். இந்த டைம்ல இது கிடைச்சதே பெரிய விஷயம். இங்கே போயிட்டு ஒருத்தன் பால்கோவா பால் இருக்கான்னு கேட்குறான். மென்டல் பையன் தர்றானி டே. நாங்கள் மார்னிங் சீக்கிரம் மலை ஏறதுனால அங்கே ஸ்நாக்ஸ் கொஞ்சம் அதிகமாக சொல்லுவாங்கன்னு இங்கே இருக்க பேக்கரிலேயே நாங்கள் தேவையான அளவுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கியாச்சு. போலூர் டு பருவதமலைக்கு பஸ்ஸு கரெக்டாக ஒரு 4 போல் வந்துச்சு எங்களுக்கு ஏர்லி மார்னிங். எல்லாரும் ஏறிக்கிட்டோம். இங்கேருந்து அங்கே போக 22 rupees இருந்துச்சு பஸ் டிக்கெட்டு. 4:40க்கு பருவதமலை பஸ் ஸ்டாப்புக்கு நாங்கள் ரீச் ஆகிட்டோம். இந்த பஸ்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் லாஸ்ட் ஸ்டாப் போல். வழியிலே சில கடைலாம் பார்ப்பீங்க, அதான் கோயிலுக்கு போகிற பக்தர்கள் மட்டும் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க, ஏதாச்சும் வாங்கிட்டு போவாங்கன்னு சொல்லிட்டு. இங்கேயுமே நாங்கள் வாட்டர் கேன்லாம் வாங்கிக்கிட்டோம். அங்கே வாங்கினது எல்லாம் வழியிலே காலி ஆகிடுச்சு. அப்புறம் விபூதிலாம் கூட இங்கேயே வாங்கிக்கிட்டோம். அங்கேயே என்ன சொன்னாங்கன்னா, நம்ம கையிலே வந்து சிவனுக்கு பூஜை பண்ணலாம் மலை மேலே அப்படின்னாங்க. இங்கே போகிற ரோட்லாம் ரொம்ப இருட்டாகவே இருந்துச்சு. நல்ல வேலை நாங்கள் ஃப்ளாஷ் லைட் எடுத்து வந்தது ரொம்ப நல்லதாக போச்சு. மெயின் ரோட்ல இருந்து பருவதமலை அடிவாரமுக்கு கரெக்டாக நியர்லி 3 kilometers இருக்கும். ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. டார்ச்லைட் இங்கே அந்த மலைக்கு அடிச்சு தெரியுதா இல்லையான்னு சொல்லி ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு தூரல் போட்டுட்டு இருக்கு, ட்ரெஸ்லிங்காக இருக்கு, மின்னல் வர அடிக்குது. மழை வராமல் தான் சரி, போகிறதுக்குள்ளே போயிட்டு வரோம் நல்லபடியாக. வேண்டிக்கிங்க எல்லாரும், நாங்களும் வேண்டிக்கிறோம். சொன்னாங்க மாங்காய் அறுத்துட்டு சுட்டுன்னு வராங்க. இது ஆக்சுவலாக ஏதோ குளம் மாதிரி இருக்கு. இருட்டில் உங்களுக்கு தெரியல நினைக்கிறேன், எனக்குமே தெரியல. ஃப்ளாஷ் லைட் ஆன் பண்ணியிருக்கேன், அப்பயுமே ஒன்றும் தெரியல. எல்லாரும் வந்தாச்சு. ஒரு 4 பேர் மிஸ் ஆகுறாங்க. அவங்க எல்லாரும் முன்னாடி போயிட்டு இருக்காங்க. அப்பெல்லாம் ஆல்பா மேல்ஸ் அப்படிதான் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு தேடி போயிட்டு இருக்கோம். இப்போ முன்னாடி ஃப்ரெண்ட்ஸை கலந்து வேண்டிட்டு போவோம், நல்லபடியாக போயிட்டு வரோம். காஃபி டீ சொல்லிடலான்ற. இங்கேயே பாத்ரூம் டாய்லெட் இருக்குது, நம்ம போய்க்கலாம். கோயில் உள்ளே வந்து எப்படி இருக்குன்னு தெரியாது. ஸோ இங்கேயே போகிற மாதிரி தான் ஐடியாவில் இருக்கும் எல்லோரும். இது வந்து கொஞ்சம் கட்டண கழிப்பிடம் போல இருக்குது. நம்ம காசு கொடுத்தா போனோம். எவ்வளோ காசு தெரியல, நான் சொல்கிறேன். இங்கேயே டாய்லெட்டும் போய்க்கலாம், நம்ம குடிக்கவும் செஞ்சுக்கலாம். குளிச்சுக்கிட்டோம், கொஞ்சம் பேர் குளிக்கல. ஸோ குளிச்ச வரைக்கும் அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோம். ஆனால் பரவாயில்ல, தண்ணி வர அளவுக்கு ஜில்லுன்னு இல்லை, கரெக்டாக தான் இருந்துச்சு. கைஸ், நாங்கள் எல்லோரும் ரெடி ஆகிட்டோம், கிளம்பிட்டோம் மலை ஏறத்துக்கு. பார்த்தீங்களா, பாட்டு எவ்வளோ சூப்பராக இருக்குது. என்ன ஒரு கிராமத்து பாட்டுப்பா. எல்லோரும் பக்காவாக கிளம்பிட்டோம். பாதி பேர் முன்னாடி போயிட்டாங்க, ரொம்ப லேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. வெயில் வரதுக்கு முன்னாடி சன்ஸ்க்ரீன்லாம் தடவிட்டானுங்க. ஏன்டான்னு கேட்டால்
ஒரு ப்ரிகாஷனுக்கு அப்படின்றானுங்க. என்ன கதைன்னு தெரில. நம்மளாம் வந்து வெயில் வந்ததுக்கப்புறம் நான் வரதுக்கு முன்னாடி தெரியும்ல ஒரு இது, அப்போ நம்ம தெரிவிக்கலாம். என்ன சொல்கிறீங்க? சாய்பாபா சாய்ராம் வேண்டிக்கோங்க. சாய்பாபா கோயிலா? ஆமாம். எல்லாரும் ஆய் காட்டுங்களப்பா. ஓ, இந்த வியூ பார்க்கவே சூப்பராக இருக்குது. ஆனால் நாங்கள் ஏற போகிற எந்த மலைன்னு தெரில. இந்த மலையா இல்லை இந்த மலையா இல்லை அதுக்கு பின்னாடி ஒரு மலை இருக்கா, ஒரு மாதிரி ஷேடோ மாதிரி தெரியுது, அதுவான்னு தெரில. எனக்கு தெரிஞ்சு அதுதான் இருக்குன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் பக்கத்துலேயே இருக்குது. கிட்ட பார்க்கும்போதே இங்கேயும் ஷாப்ஸ் இருக்குது. நம்ம எதாவது ஒன்றா வாங்கிக்கலாம். இதை மிஸ் பண்ணிட்டோம்னா சொல்கிறேன். அய்யா சாமி இருக்குது என்ட்ரன்ஸில். ஒரு வேண்டுதலை போட்டு கிளம்பிடுங்க. புத்து கோயில் இருக்குது பக்கத்துலேயே. போகிற வழியிலே கிட்டத்தட்ட கொஞ்சம் கோவில்லாம் இருக்குது முன்னாடியே. கோவில் அடிவாரத்துக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஐ திங்க் பசங்க வந்து இருக்காங்க பாருங்கள். தெரியல, செக்கிங் பண்ணுறாங்க நினைக்கிறேன். என்ட்ரன்ஸ் ரயில்வே ஸ்டேஷன் மாதிரி இருக்குது லைட்டாக. ஆஞ்சநேயர் கோயில் இதுதான். என்ன சொல்லி திரும்புற மென்டல். இந்த பர்வதமலை மொத்தம் உயரம் 4560 அடின்னு சொல்கிறாங்க. இல்லை மொத்தம் படிக்கட்டு பார்த்தீங்கன்னா 1245 படிக்கட்டு நினைக்கிறேன். பட் கரெக்டாக தெரியல, நான் உங்களுக்கு போகும்போது சொல்கிறேன். ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, பிறப்பால் புண்ணியம் பண்ணவங்க தான் இந்த மலையில் ஏற முடியும் அப்படின்றாங்க. அடிவாரத்தில் கோயில் இருக்கும், அது நல்லா சாமிக்கிட்ட வேண்டிக்குங்க. இந்த கோவிலில் 24 ஹவர்ஸும் சாப்பாடு இருக்கும். நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப பெரிய அளவு கிடையாது. பொங்கல் கஞ்சி மாதிரி போடுவாங்க. அது தான் நல்லா இருக்கும். ஏறத்துக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். தயவுசெய்து சாப்பிடாம போகாதீங்க, சாப்பிட்டு போங்க. இன்னும் நம்ம கூட உட்காந்து சாப்பிடுது பார்த்தீங்களா? வெங்கட்ட உங்க கூட உட்காந்து சாப்பிடுறா. ஊட்டி ஒரு அடை. எல்லோரும் சாப்பிட்டு ஒரு 10 நிமிஷம் உட்காந்து போகலான்னு ரெஸ்ட் எடுத்துருக்கோம். அப்படியே மேலே ஏறினோன்னா ஒரு மாதிரி கிரிகிரின்னு ஆகிடும். உடனே உள்ள பெரிய கிணற பார்க்குறோம். பரவாயில்ல, தண்ணி இருக்குது நிறையவே. நம்ம செய்த பாவங்கள்லாம் இங்கே வந்தால் அவங்களுக்குலாம் புண்ணியம் கிடைக்கும். அண்ட் வந்து இங்கே என்ன ஒரு விசேஷம்னா, சிவன் முதலாக இங்கே கால் வச்சாங்க, இந்த மலையில் கால் வச்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து இங்கே முதல் முறையில் யாரெல்லாம் வழிபட்டாங்கன்னா, சித்தர்கள், நவகர்கள், ஐயன்கள், சிவன் பக்தர்கள் எல்லாரும் வழிபட்டிருக்காங்க முன்னொரு காலத்தில். இப்போ நம்ம வழிபட்டுருக்கோம். படிக்கட்டு வாசலில் கற்பூர தீபத்தை ஏற்றிட்டு எல்லாரும் நல்லபடியாக போயிட்டு வரணும்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு எல்லாரும் வலது காலை வச்சு ஸ்டார்ட் பண்ணோம். எல்லாருக்கும் அங்கேருந்து சாமியார் சொல்கிறேன், நெத்தியில் பட்டை போட்டு விட்டார், நல்லபடியாக போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களை ஆசீர்வாதம் பண்ணார். இங்கே வந்து எதுவுமே ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது. நீங்கள் சின்ன பசங்களை கூட்டிகிட்டு போகலாம், லேடிஸை கூட்டிகிட்டு போகலாம். ஸோ அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் கிடையாது. நீங்கள் வந்து ஆனால் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக கூட்டிகிட்டு போகணும். இல்லை எல்லா படிக்கட்டுலையும் நம்பர் போட்டிருக்கேன். நம்ம மறந்தா கூட இது ஞாபகப்படுத்தும். கிட்ட வெயில் வர மாதிரி இருக்குது. போயிட்டு வரதுக்குள்ள வெயில் தெரியாமல் தான் சரி. வெயிலும் வரக்கூடாது, மழையும் பெய்யக்கூடாது. மிதமான கிளைமேட்டில் இருக்கணும். என்ன பண்ணுற? 169. ஓம் நம சிவாய. மழை பெஞ்சாலும் இதெல்லாம் அதிகமாக தெரியல. ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. எந்த இதில் என்ன தெரியல. 242வது படிக்கட்டை பார்த்துக்கிறோம். ஒரு சமயம் அந்த ரூட் பார்த்துல எழுதி வச்சுருக்கானுங்கப்பா. ஏன்னா எக்ஸ்போர்ட் G1 தேவாவா அது? இது மணி எழுது கமெண்ட் டெஸ்ட்டாக தேரில் எழுதி வச்சுருக்காங்க. கல் கிடச்சா போதும். ஸ்டூடியோ பேர்லாம் இருந்திருக்காங்க அந்த பக்கத்தில். 400 கடக்கிறோம். கொஞ்சம் ஸ்லோப்பாக ஏறுது. ஸ்ட்ரைட்டாக ஃப்ளாட்டாக அந்த படிக்கட்டு கொஞ்சம் மேலே ஏறுது. இதுக்கப்புறம் தான் இருக்குது உண்மையான கதையே. வாங்க காய்ஸ். போயிட்டே இருந்தோம். எங்க ஃப்ரெண்ட்ஸ் பாதி பேர் பின்னாடி வெயிட் பண்ணோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாம் மேலே ஏறுங்க. போ 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 மேலே. இப்பெல்லாம் கடையை பார்க்குறோம். எத்தனை படிக்கட்டு? 435. பிறகு நான் எதுவும் வாங்கலை. எப்போதும் அளவுக்கு எங்கள் பேக்லேயே இருக்குது. காலியானக்கு அப்புறம் தான் வாங்குற மாதிரி இருக்கும். முன்னாடி பார்த்த விட
கொஞ்சம் பெரிய ஸ்லோப் இது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஏறு ஸ்டார்டிங்லேருந்து மேலே 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 மேலே. ஸ்டெப்புடா டேய். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒன்று இருக்கு. தண்ணி போகிற பைப்பை பார்க்கலாம். ஆனால் இதுக்கான அவுட்புட் தான் எங்கே வரும்னு தெரியல, எந்த மலையில் வரும்னு தெரியல. பார்ப்போம். நம்ம பார்த்தா உங்களுக்கு நான் காமிக்கிறேன். சவுண்டர் படிக்கட்டு வந்துட்டோம். ரைட் சைடில் இருக்க கோகை இதான் அந்த கோகை. உள்ள போய் பார்க்கலாம். வாடா உள்ள வாடா. இதோ நீங்கள் அந்த ஸ்ட்ரைட்டாக போகணுன்னு பார்த்து கூட போட்டிருக்கோம். கரெக்டாக ஃபாலோ போட்டு வந்தீங்கன்னா அதை பார்க்கலாம். ஏய் இங்கே போட்டுருக்கா தோதுரா எங்கே போகிறீங்க? ஏதோ போகிறா பார்த்து கரெக்டாக வாங்க. அப்படியே ஃபாலோ பண்ணிட்டாங்கடா. ஒரு 30 மீட்டரில் வந்துடும் நினைக்கிறேன். ஏய் அதில் அப்படி தான் சொன்னாங்க 30 மீட்டரில். பயப்படாத இங்கே தான் இருக்கும். ஏய் அந்த நாய் தானே மாட்டிக்கிச்சு. நம்ம கூட வந்து பாடுறா கரெக்டாக வழி கூட்டு போகுது பாடுறா. அந்த நாய் தானே மாட்டிக்கிச்சு. எங்கன்னா காப்பாற்றலாம் செய்யுது. வேற ஒரு நாய் கிட்ட குலைக்குது. வந்துட்டோம் வா வா வந்தாச்சு. ஓகே ஆமாண்டா பாருங்க இதுதான் அந்த கோகை. எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. செம்மப்பா. எல்லாரும் கும்பிட்டுங்காடி. இங்கே வந்து ஆமாம் சித்தெல்லாம் வந்து கும்பிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அவங்க உட்காந்து கும்பிட்ட மாதிரிலாம் இருக்கும். இந்த இடமே சூப்பராக இருக்குல்ல. அப்படியே அப்படியே ஒரு வியூ கட். ஒரு 1000 ஃபீல் வந்துருக்கு. நாங்கள் போகாமல் இந்த குகை பார்த்தோம்ல அப்படியே இதிலே வழி காட்டுச்சு. இதிலே போகலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டோம். சில படிக்கிட்டு தான் கஷ்டம் ஏறதுக்கு, இது ஈஸின்னு சொன்னானுங்க. சரி ஓகே இதிலே போவோம், ஏறிட்டு போவோம். இங்கே பாருங்க சொன்ன தண்ணி. ஓகே தண்ணி குடிக்கிறதுக்கு நல்லா இருக்கும் தெரியல. ஏய் பிடிச்சி பார்க்கலாம்டா. தண்ணிக்கு ஏற மாதிரி போட்டுருந்ததை வழின்னு சொல்லிட்டாங்கய்யா. சரி ஓகே நான் திருப்பியும் வந்த வழியிலே போவோம். 1053 படிக்கட்டு வந்து விட்டோம். வா இங்கேருந்து பார்க்கறதுக்கு அந்த மலையோட வியூ அழகாக தெரியுது பாருங்க. அங்கே தான் போக போகிறோம். டைம் இப்போ கரெக்டாக 8:20 ஆகுது. எவ்வளோ அழகாக குடிக்குது பாருங்களேன். எத்தனை பக்காவாக குடிக்குது. உட்றா அதுக்குள்ள டக்குன்னு எடுத்துடா. அது என்ன சேஃப்டியா குடிக்கும். விட்டு அப்படியே விட்டு கையை விட்றா. கேன குத்துறா. விட்ற கையிடா. அவள்தான் அதெல்லாம் பார்த்துப்பாங்க. எத்தனை பக்கம் தம்பியும் என் கூட சேர்ந்து ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. சாப்பிடுப்பா என் கூட வரணும்ல டயர்ட் ஆகாம. என்னைய வச்சு ஒன்னும் காமெடி பண்ணலையே. சாப்பிட்டியா? போமா அவ்வளவுதான். வா நம்ம எல்லாரும் ஒண்ணா அங்க அப்புறமா சாப்பிடலாம். வாமா மாலே வா என் கூட வா. வாடா இதான் வந்து அந்த படிக்கட்டு இல்லாம கல்பாதை ஸ்டார்ட் ஆகுது. இது கொஞ்சம் கடினமான ட்ரெக்கு தான். இந்த மலை ஏறது எந்த பேலன்ஸும் இருக்காது. கல்பாதை கொஞ்சம் ஏறணும். இவ்வளோ டயர்ட் ஆயிடுச்சு. எல்லாரும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்னு நின்றுட்டு இருக்கோம். சாப்பிட்டா போதும். சாப்பிடு சக்கர மூடுறா. ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு எவ்வளோ போராட வேண்டியதாக இருக்கு. தண்ணி தான் பற்ற மாட்டேங்குது. நீங்கள் வரும்போது கரெக்டாக தண்ணி கொஞ்சம் அதிகமாக வாங்கிட்டு வாங்க. நான் 14 பேர்னால தண்ணி சுத்தம் பற்ற மாட்டேங்குது. அடிக்கடி வாங்குற மாதிரி இருக்கு. ஆமாம் கடையிலலாம் ரொம்ப காஸ்ட்லியாக சொல்கிறாங்க. இங்கே 2 வாட்டர் கடை 100 ரூபா, அது 1 வாட்டருக்கு 50 ரூபான்னு சொல்கிறாங்க. இது ஒரு கோயில் நம்ம பார்க்குறோம். கணபதி நல்லா வேண்டிக்கிங்க. ஆசிரியர் இருக்கார் பக்கத்தில். ஓகேவா அவ கரண்டி போட்டா. ஓகேவா இந்த வியூ செம்மையாக இருக்குது. அது என்ன மாதிரி தான் தெரியல, ஆனால் வியூ பக்காவாக இருக்குது. வாட்டர்னு போட்டிருக்கு. குடிக்கிற தண்ணியான்னு தெரியல. பார்ப்போம். தண்ணி கொஞ்சம் பிடிங்க நல்லா பார்ப்போம்.
ஒரு மாதிரி வச்சுடா. டேஸ்ட் பண்ணணும்டா, குடிக்க கூடாதுடா மட்டி. தண்ணி டேஸ்ட் பண்ணணும், குடிச்சா அப்படிதான் இருக்கும். தெரிஞ்சிடாது டேஸ்ட். உண்டி எடுத்துட்டேன். ஏறி வராங்க. மொத்தமா போட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கே டைம் ஆயிடுச்சு. எல்லாரையும் அடிச்சு ஈத்துறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு. என்னடா ஒரு லெமன் சால்ட் சோடாவுக்கு இத்தனை பேர் பஞ்சமாக இருக்கீங்க. எனக்கு வேணாம் லெமன் சால்ட் சொல்லிட்டா, நீங்கள் குடிச்சுக்கங்க. எனக்கு வேணாம், ஏதோ குடிக்க போகிறானுங்க. ஆமாம் எனக்கு வேணாம்டா, இந்த பசங்க கொடு. அப்படியா? இல்லை அசிங்கப்படுத்துறீங்க. எனக்கு வேணாடா. டேய் அது டைட்ல வைக்கிறதுடா கைய. லெமன் சோடா வாங்குறோம் எல்லாருக்கும். 8 சொல்லியிருக்கோம், 8 பாட்டில். இன்னும் வாட்டர் பாட்டில் போட்டு மிக்ஸ் பண்ணிடுறாங்க போல இருக்கு. 8 வாட்டர் கேனு. கொடுக்கலடா. மற்றவங்களாம் ரொம்ப தூரம் போய்ட்டு நினச்சோம். பரவாயில்ல, இங்கே தான் உட்காந்துருக்காங்க. வாங்கின இந்த சோடாவை அவங்களும் கொடுப்போம். கொஞ்சம் எனர்ஜி ஏற்றிக்கிட்டோம். இப்போ இந்த படம் சூப்பராக இருக்கு. எங்கே காலை வைக்கிறது, எங்கே கல் இருக்குது ஒன்று எவ்வளோ புரிய மாட்டேங்குது. கிடக்கும் ஜோஜோ இந்த பாதை இடத்துல பயங்கரமாக இருக்கு. போஸ்ட் ப்ளீஸ். சூப்பர். எடுத்துறேன். சரி வா வா ஏறு. ஸ்லிப் ஆகாமல் ஏறு வா, இல்லை அசிங்கமாயிடும். இன்னும் எடுத்துட்டு இருக்கேன் வா. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர்ற இப்போ வழுக்கம் பாரு வந்திருக்கு. யாருக்கெல்லாம் வழுக்க போது தெரில. நானும் அதை பார்த்து தான் கேர்ஃபுல்லாக போனோம். வழுக்குதா பார்த்து கேர்ஃபுல்லாக வாங்க. டேய் பார்த்து வாடா. கடபார பாதை வந்துருச்சு, ஏற போகிறோம். ஓகே, கம்பியில் பிடிச்சி ஏறமாக தான் இருக்கும். இங்கே சப்போர்ட்டுக்கு இருக்குது. ஓம் நம சிவாய. இங்கே இவ்வளோ மூட்டை வச்சுருக்காங்க, எதுக்குன்னு தெரியல. இதெல்லாம் மணல்னு சொல்கிறாங்க. வேண்டுதெல்லாம் தெரியல. மேலே எதுக்காச்சும் போடுறதுக்கு இஷ்டம் இருக்கும். அப்புறம் இங்கே மாடெல்லாம் பார்க்கலாம். ஆனால் மாடு எப்படி இவ்வளோ தூரம் மேலே ஏறி வச்சு தெரியல. ஒரு காலங்காலமாக இங்கே இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே சோறுலாம் கொடுத்து வளர்க்குறாங்க. இந்த பாதை கொஞ்சம் உண்மையிலே கஷ்டம்தான். ஏன்னா அந்த கம்பியை பிடிச்சிட்டு ஏற மாதிரி இருக்குது. கம்பியை மட்டும் பிடிக்கலாம், ஏறது ரொம்ப கஷ்டம். வரவங்களாம் எப்படி வராங்க தெரில. போகிறவங்களாம் இதில் போனாமல் வரவங்க ரொம்ப கஷ்டம் போல இருக்குது. ஃபோக்கஸ் ஆகுதா? ஓகேடா. அப்படியே மலையை காட்டு. ஹாய் சண்முகம். சாரி, உங்க வந்து ஃபோக்கஸ் அவுட் ஆயிடுச்சு. இதெல்லாம் வச்சுருக்காங்க. இந்த பாருங்க ஓட்ட ஓட்டையாக இருக்குது. கம்பி இப்போ தான் கொஞ்சம் ஒரு இடத்துல கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கு போல, ஃபிட் பண்ணுறாங்க மேலே ஏறத்துக்கு. ஏன்னா இங்கே எந்த சேஃப்டியும் இல்லை பிடிச்சி ஏறத்துக்கு. நிறையா வேண்டுதல் பண்ணி மரத்தில் கட்டியிருக்காங்க. குழந்தை என்ன அழகாக கொஞ்சம் பாருங்க, பார்க்கவே வேறு லெவலில் இருக்குல்ல. அழகாக இருக்குப்பா. ஒரு ஃபேமிலி, அம்மா குழந்தை. இதுதான் கடப்பாறை பாதை போல இருக்குது. கடப்பாறை பாதைன்னு சொல்லிட்டு ஒரு சும்மா ஒன்று காட்டினேன். அது கிடையாது, ஏறுறாங்க பாருங்கள். இந்த கம்பி படிக்கட்டில் இதுதான் கடைசி பாதமாக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். யாரும் பொண்ணா ஏற போகிறோம். என்ன சுத்தமாக முடியல. அவா தெரிஞ்சு ஃபோன் எடுத்துகிட்டு வீடியோ எடுத்துகிட்டு ஏற முடியாது, கஷ்டம். இப்போ பாரு. ஆமாம், ட்ரை பண்ணல. ட்ரோன் இருந்தால் பரவாயில்ல, ஏதாவது கொஞ்சம் மேனேஜ் பண்ணலாம். இந்த சைடில் 2 கம்பி பிடிச்சிட்டு ஏற மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் மிஸ் பண்ணாலும் ஒன்று நான் விழுந்துருவேன், அப்படிலாம் என் ஃபோனு விழுந்துடும். ஸோ நான் இதை முடிச்சுட்டு காட்டுறேன். அப்படிலாம் போகிற வழியில் ஏதாவது ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா நான் காட்டுறேன். ஒன்று சொல்கிறேன், இங்கே ஏறும்போது பின்னாடி திரும்பி பார்த்துடாதீங்க. முன்னாடி போயிட்டே இருங்க. லெஃப்ட் ரைட்டு எங்கேயுமே பார்க்காதீங்க. தப்பாரு இங்கே இடத்துக்கு தடுமாறிட்டு இருக்காங்க. ஸோ நானுமே இன்னும் ஏறல, வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். ஓரளவு கொஞ்சம் தூரம் வந்துருக்கேன். பயமாக தான் இருந்துச்சு.
ஐயோ கொஞ்சம் பயங்கர ரிஸ்க் தான், அங்கே கொஞ்சம் லைட்டாக ஆடுற வர மாதிரி இருக்குது, கொஞ்சம் பார்த்து வாங்க. இப்போது நான் இங்கே ஏற போகிறேன். நல்லா இருக்குல்ல, நல்லா தான் இருக்குது. ஆனால் ஏறும்போது தான் தெரியாது ஒரு கஷ்டம் என்னென்னு. இருக்கிறதுலே கஷ்டமான பாதையை கடந்து வந்து முடிச்சாச்சு. இப்போது கொஞ்சம் ஃப்ளாட்டாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். உள்ளே போக போகிறோம் வாங்க. நீங்கள் ரைட் சைடு திரும்புங்க. ரைட் சைடு திரும்பி இங்கே தான் போகிற மாதிரி இருக்கும். இப்போ டாப்பில் இருக்க மாதிரி பில்டிங்கு, அங்கே தான் போக போகிறோம் நம்ம. பா ஐயோ இங்கேருந்து சும்மா வேற லெவலில் இருக்குப்பா. கொஞ்சம் தூரம் தான் போயிடலாம். உடம்பு முடியல கரெக்டாக என்ன பிளேஸ் தெரியல. அது கரெக்டாக அந்த கல்லை கீழே உட்கார மாதிரி பிளேஸ் இருக்குது. இங்கே வெயில் அடிக்கல, அதுவும் ரொம்ப ஜில்லுன்னு இருக்குது. ரொம்ப ஜில்லுன்னு காற்று வேறு. நம்ம இதில் ஏற போகிறோம் பாருங்கள், எவ்வளோ சின்ன வழியாக இருக்குது போயத்துக்கு. டாப்புக்கு வந்துட்டோம். சத்தம் கேட்குது. பாட்டெல்லாம் கீழே மேலே அன்னதானம் போட பில்டிங் இது போகிறானே தெரியல. கடையில் நாங்கள் ஸ்லிப்பர்ஸ்லாம் பேட்டி போட்டு கோயில் உள்ள போயிடலான்னு பார்க்குறோம். வலது காலை வச்சு அப்பா இது வந்துட்டு நான் தான்டா வந்துச்சு பாரு தெரிதா, நல்லா தெரியுதுடா. என்ட்ரன்ஸில் தளபதி விநாயகர் இருக்காரு. ஒரு வேண்டுதலை போட்டு உள்ளே போவோம். நெய் விளக்கு ஏற்றிட்டு இருக்கோம். விபூதி கொடுங்கடா அபிஷேகம் பண்ணுறதுக்கு. அப்பா ரெண்டாக இருக்கு ப்ளீஸ். கீழே போயிட்டு பூஜை பண்ண போகிறோம். விரும்பல எங்கே மாலை போடணுமா? சிவனே கண்டு தெரியல. லைட் போட்டுருக்கலாம். நல்லபடியாக சாமியை கும்பிட்டாச்சு. இப்போ வெளியே வரோம். இருக்கு அடிக்கிற வெயிலுக்கு கல்லாம் செம்ம கொதி போயிடுச்சு. வெறுக்காத நடந்துட்டு இருந்தோம். இப்போ தான் செருப்பு போட போகிறோம். இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. அண்ணன் தரலாம் கிடையாது. இதான் கஞ்சியை வேணான்றீங்களே, வாங்க கீழே போய் சாப்பிட்டுக்கலாம். வாங்க வாங்க. கரெக்டாக ஒரு 7 o'clock போல் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் மலையறதுக்கு. இங்கே வரத்துக்கு கிட்டத்தட்ட 11:55, அதாவது அப்ராக்சிமேட்டாக 12 கிட்ட ஆகிடுச்சு. திருப்பி நாங்கள் முடிச்சுட்டு கரெக்டாக ஒரு 12:50 போல் கிளம்புறோம். கீழே எத்தனை மணிக்கு போகிறோன்னு தெரியல. வரத்துக்கு எடுத்துட்டு ஒரு 4.5 hours ஆகிடுச்சு மேலே ஏறதுக்கு. திருப்பி விட்டுட்டு வரதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியல. நான் கீழே வந்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன் எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு சொல்லிட்டு. நான் மோஸ்ட்லி மேலே வரும்போது எல்லா பிளேஸையும் கவர் பண்ணிட்டேன். திருப்பி போகிறதுனால அதே பிளேஸ் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பிளேஸ் நாங்கள் போகணும்னு நினச்சா உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக காட்டுறேன். வர்றப்போ இந்த சைடு நாங்கள் படிக்கட்டு ஏறல. போகிறப்போ நான் கீழே இறங்குறப்போ கொடுக்குற படிக்கட்டு கொஞ்சம் பார்த்தா இறங்குறேன். அதோட பாதம் சூப்பராக இருக்குங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் சூளம் ஸ்ட்ரைட்டு பார்த்தீங்கன்னா இந்த வியூ பார்க்கவே சூப்பராக இருக்குது. நாட் அலோட இருந்தாங்க. கவரை தூக்கி கடாச்சிட்டானுங்க கீழே. ஆனால் வாட்டருக்கு அலோவ் பண்ணுறானுங்க. இங்கே பாரு ஒரு குட்டையில் ஒரு பிளாஸ்டிக் இது ஒரு குடோனே இருக்குது. என்னங்க உங்கள் கதை சே. வர்றப்போ இந்த ரூட்டில் ஏறி வந்தோம். ஆனால் நம்ம இப்போது கீழே இறங்குறப்போ இந்த ரூட்டில் ஏறி போக போகிறோம். பார்த்துக்கோங்க. என்ன ஒரு காத்தியா, இந்த வெயிலுக்கு ஜில்லுன்னு காற்று. நம்ம இறங்க போகிற பாதை நம்ம வரும்போது பார்த்தீங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடில், அது நம்ம ஏறதை நான் சொல்ல, அதான் இப்போ நம்ம இறங்குறது.
கடப்பரை பரத்துக்கு பக்கத்தில் வரும் இது. என்னடா இறங்கிறியா? அவன் இறங்கிடுவான், இது இறங்குமா தெரில. சரி போங்க, பின்னாடி வரேன் நான். ஹாய் மக்களே, ஒரு வழியாக பருவமலை போயிட்டு வந்தாச்சு. கரெக்டாக ஒரு 1000 படிக்கட்டு மேலே வரும்போது எனக்கு சரியான மழை. ஸோ ஆனால் என்னதான் மழை வந்தாலும் எனக்கு அந்த வெயிலில் வந்து அந்தளவுக்கு எஃபெக்ட் தெரியல. டக்குனு மழை வந்துடுச்சு. ஏன்னா டாப்பில் மழை வந்ததுனால எங்களுக்கு கொஞ்சம் எஃபெக்ட் தெரிஞ்சுது. கரெக்டாக டைம்னா இப்போது கரெக்டாக 4 மணி நாங்கள் இறங்கி கீழே வரோம். ஸோ இதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ண போகிறோன்னா அன்னதானம் போகிறான்னு சொல்கிறாங்க. ஸோ அது போகிறாங்க இல்லையா டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். அது நல்லா இருக்கான்னு பார்ப்போம். அது நல்லா இல்லைன்னா டேரெக்டாக ஹோட்டல் தான். கைஸ் சாப்பிட்டீங்களா? நண்பர்களே சாப்பிட்டீங்களா? காலைல வச்ச அந்த பொங்கல் கஞ்சி கொடுக்காம தக்காளி சாதம் கொடுத்துருக்காங்க, பெரிய விஷயம்தான். கொஞ்சமாக அதை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் வெயிட்டாக ஹோட்டலில் போய் சாப்பிட்டுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். எங்களுக்கு முன்னாடி வந்தவங்க வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. இப்போ நாங்கள் 5 பேர் தான் சாப்பிட்றோம். சாப்பிட்டு முடிச்சு கிளம்பணும், வேறு டைம் வேறு ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் எல்லோரும் திருப்பி இங்கேருந்து மெயின் ரோடு வரைக்கும் நடந்து போக முடியாதுன்னு சொல்லிட்டு ஷேர் ஆட்டோ பேசிட்டோம். ஒருத்தருக்கு 40 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ 2 ஆட்டோவில், ஒரு ஆட்டோவில் 10 பேர், ஒரு ஆட்டோவில் 3 பேர் பண்ணுறோம். போகிற வழியில் வந்து ஒரு இடத்துல பேக் வச்சுருக்கோம்ல, அந்த இடத்துல பேக்கை எடுத்துக்கிட்டு மெயின் ரோடு போக போகிறோம். நம்ம மெயின் ரோடு போய் சந்திக்கிறேன். ஷேர் ஆட்டோவில் கிளம்பிட்டோம் காய்ஸ். பாய் பாய். எப்பா பாரு மக்களே, எங்களோட ட்ரிப்பு இதோட முடியுது. ஸோ இதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு போகிறது தான் பிளானு. ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு. நீங்களும் வந்து பாருங்கள், ட்ரெக்கிங் பண்ணுங்க. ஆமாம், குறைஞ்ச ஒரு 5-6 பேர் பேராச்சும் வாங்க, அப்போ தான் ஒரு தடவை கூட்டிகிட்டு போக முடியும். என்னாச்சு, பஸ்ஸுக்கு வெயிட்டிங்கு. இங்கே டேரெக்டாக திருவண்ணாமலைக்கு போயிட்டு அங்கே பஸ்ஸில் போகிற மாதிரி. ஆனால் கொஞ்சம் பேர் வந்து கோயம்பேடுலேருந்து ஏறுறாங்க, கொஞ்சம் பேர் வந்து கோயம்பேடுலேருந்து போகிறாங்க, கொஞ்சம் பேர் கிளாம்பக்கம் போகிறாங்க. பஸ் வந்து பஸ் ஸ்டாப்பில் நிற்காமல் எங்கேயும் நிறுத்திட்டானுங்க. அதாவது காலை போலூர் நின்னோம், அந்த இடத்துல நிப்பாட்டாங்க. டக்குன்னு அங்கே வந்து பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இங்கே ஓடி வர மாதிரி இருக்குது. அது எப்படி பார்த்துன்றீங்க? அந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அண்டெக்ஸ் ஜூம் போட்டு திருவண்ணாமலை பஸ்ஸுன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம். பரவாயில்ல, இந்த வகையில் நம்ம ஃபோன் எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. திருவண்ணாமலை பஸ்ஸுக்கு எல்லாம் ஏறிட்டோம், போயிட்டுருக்கோம். இங்கேருந்து அதான் போலூர்லேருந்து திருவண்ணாமலைக்கு இப்போ ரேட்டு வந்து 25 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. ஒரு வழியாக திருவண்ணாமலை பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தாச்சு. இப்போ இங்கேருந்து நாங்கள் அடையாருக்கு போகிற பஸ்ஸு பிடிக்க போகிறோம். டேரெக்டாக வீட்டுக்கு போகிற பஸ் தேட போகிறோம். அங்கே தான் ஈஸி, அப்படின்னா நாங்கள் கிளம்பக்கம் போய் தான் ஏற மாதிரி இருக்கும். பார்ப்போம், பஸ் கடை தான் பார்ப்போம். இங்கே தான் இருக்குது, கிளம்பக்கம் அடையாறு எல்லாம் இங்கே தான் இருக்குது. எல்லாம் ஏற போகிறோம், கேட்டு பார்க்கலாம், கன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஏற போகிறோம். எல்லோரும் பஸ்ஸில் ஏற்றி விட்டேன். இது கொஞ்சம் செமி ஸ்லீப்பர் சொல்கிறானுங்க, பார்ப்போம். இந்த வரும்போது 115, இது வந்து 175 ருபீஸ் டிக்கெட் ருபீஸு. நான் உள்ள போகிறேன். என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? என்னடி சொல்ற? பார்த்தீங்களா என்ன வேலை கொடுக்குறான்னு பாருங்க. என்ன வேலை எடுத்துருந்தேன்னா, சரி ஓகே. பேக்கில் வச்சாச்சு, பேக்லாம் நான் கிளம்புறதுக்கு ஒரு 11 o'clock போல் தான் வருவோம் அப்படின்னு நினச்சேன். கரெக்டாக ஒரு 10:30 போலேயே வந்துட்டோம். ஃபஸ்ட்டு எங்கேயும் நடுவில் நிப்பாட்டில், ஒரே இடத்துல சாப்பாடு முதல்ல நிப்பாட்டினாங்க. அது எந்த பிளேஸ்னு எனக்கு தெரியல. பட் எனிவே கரெக்டாக டைமுக்கு வந்தாச்சு. இதே டைமில் தான் நான் இங்கேருந்து திருவண்ணாமலை, அதாவது போலூர் போனோம் பருவதமலைக்கு. சேம் இதே டைமில் தான் அங்கேருந்து இங்கே வந்திருக்கோம் சாட்டர்டே. பாய்டா, எல்லாரும் பாய் சொல்லுங்கடா வீடியோவில் கடைசியில். சரி ஓகே 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 ஓகே, நம்ம வீடியோ முடியுது. எல்லாருக்கும் பாய் காய்ஸ்.